ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொட்டதின் பலனாக நிச்சயமாக உன்னுடைய மிகப்பெரிய ஆசை நிறைவேறதான் போகுது. எப்போது என் ஆசை நிறைவேறும், நான் நினச்சது எப்போது நடக்கும்னு பொறுமையாக காத்திருந்த உன் வாழ்க்கையில் இப்போது பொக்கிஷத்தையே பரிசாக கொடுக்க வந்திருக்கேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி உன்னுடைய மிச்ச வாழ்க்கையை மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீ வாழ்ந்தே தீருவாய். எப்பொழுதும் இனிமே உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்படி இந்த வராகியம்மா எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்க போகிறேன். என் நெற்றி குங்குமம் தான் உன் வாழ்க்கைக்கான வெற்றி திலகத்தை உனக்கு தரப்போகுது என் செல்லமே. எப்போவுமே என்னுடைய குங்குமம் என்பது நானே ஆசீர்வதித்து என் பிள்ளைகளான உங்களுக்கு என் ஆசீர்வாதத்தின் அடையாளமாக கொடுப்பது. அப்படி இருக்கும்போது என் நெத்தியில் நான் வச்ச குங்குமத்தையே நீ தொட்டினா இனி காலாகாலத்துக்கும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும். அப்படி உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் தருவதற்காக தான், உன் ஆசைகளையும் உன் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுவதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடத்தை புரிய வைக்கும். உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறதையும் உனக்கு புரிய வைக்கும் என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயம் பயங்கரமாக நடக்கும்போது தானே நீ அதுக்கு பயப்படுவியா, பயப்பட மாட்டியா, தைரியமாக இருப்பியா அல்லது தயங்குவியான்ற விஷயங்கள் தெரிய வரும். அப்படி உன்னை பற்றி நீ முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உன்னுடைய பலம் பலவீனம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் சில விஷயங்களை நான் உனக்கு அனுபவமாக கொடுக்குறேன். நல்ல அனுபவம் கிடைக்கும்போது பரவசப்பட்டு சந்தோஷப்பட தயாராக இரு. மோசமான அனுபவம் கிடைக்கும்போது தைரியமாக அதை ஏற்றுக்கிட்டு பக்குவப்பட தயாராக இரு. வாழ்க்கை அவ்வளவுதான் என் செல்லமே. மொத்தத்தில் வாழ்க்கையில் ரெண்டே விஷயங்கள் தான் நடக்குது, நல்லது கெட்டது. நல்லது நடக்கும்போது எப்படி சந்தோஷப்படுறியோ, கெட்டது நடக்கும்போது அதை சமாளிக்கும் வித்தையை கற்றுக்கோ. நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும் போதெல்லாம் இதுக்கு முன்னாடி தோத்ததை ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு முன்னால் ஆரம்ப காலத்தில் நம்ம எப்படிலாம் கஷ்டப்பட்டு எத்தனை விஷயங்களில் தோற்று அதன் பிறகு இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம்னு ஞாபகம் உனக்குள்ளே இருந்தா யாராலும் உன்னை ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் என்ன தப்பு செய்கிறாங்கன்னு தெரியுமா? ஒரு முறை ஜெயிச்சிட்டா அவ்வளோதான், இனிமேல் நம்ம மிஞ்ச யாருமே இல்லை, நம்ம தான் அறிவாளி, புத்திசாலி, திறமைசாலி, நம்ம தான் இந்த உலகத்தையே ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக தன்னை உயர்வாக நினச்சிக்கிறாங்க. உயர்வாக நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அவ்வளோதான், நம்மளை யாருமே தோற்கடிக்கவே முடியாது, தான் தான் பெருசுன்ற எண்ணம் எப்பொழுது ஆள் மனசில் உருவாகி தலைக்கணம் கொஞ்சம் கூடி செயல்கள் மாறுதோ, பேச்சுவார்த்தை மாறுதோ, அப்போதே நீ தோற்கடிக்கப்படுவாங்கிறத புரிஞ்சுக்கோ. எவ்வளவு ஜெயிச்சாலும் வார்த்தைகளில் பணிவும் செயல்களில் கனிவும் இருக்கும்போது ஒருபோதும் நீ தோற்க முடியாது, உன்னை யாராலும் ஜெயிக்கவும் முடியாது. யார் என்ன செஞ்சாலும் நீ எதையும் கண்டுக்காத. மனிதர்கள்னா தவறு செய்யக்கூடியவர்கள் தான், குற்றம் குறை செய்யக்கூடியவர்கள் தான். அடுத்தவங்களுடைய ஒழுக்கத்தை தவறாக விமர்சிக்கும் உரிமையை நான் யாருக்கும் கொடுக்கவில்லை என் செல்லமே. ஒருத்தர் தப்பே செஞ்சிருந்தாலும் கூட உனக்கு பிடிக்கலைன்னா அதை பற்றி பேசாத. அதை விட்டுட்டு அவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு அடுத்தவங்க வீட்டு கதையை பேசுவது கூட ஒழுக்கமற்ற செயல்தான். உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் நீ கவனம் செலுத்தினா போதும். யார் என்ன செஞ்சாலும் அதுக்குரிய நல்லதையும் கெட்டதையும் நன்மையையும் தீமையையும் அவங்க அனுபவிக்க போகிறாங்க. உனக்கு என்ன கவலை? எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறவங்க தான், இந்த உலகத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறவங்க தான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி தவிப்பவர்களாக இருக்காங்க. ஆனால் எதுவுமே புரியாமல் வாழ்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக தானே இருக்காங்க. இந்த குழந்தைகளை போல தான். குழந்தைகள் எப்போவுமே வாழ்க்கைனா என்னன்னு தெரியாத வயசில் நிம்மதியாக நல்லா சிரிச்சுக்கிட்டு எதுக்கும் கவலைப்படாமல் அழுதாலும் அடுத்த நொடியும் சிரிச்ச முகத்தோடு மாறிடுவாங்க. ஆனால் காலம் மாற மாற, வயசு ஏற ஏற வாழ்க்கைங்கிறது என்னன்னு புரியும் போது சிரிக்கக்கூட யோசிக்கக்கூடியவர்களாக மாறி விடுகிறார்கள். நீயும் அப்படி இருக்காம குழந்தை போல எல்லாத்தையும் பார்க்கவும் கேட்கவும் கற்றுக்கவும் மறக்கவும் தயாராக இருந்துவிடு என் செல்லமே.
உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தான் தான் புத்திசாலிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா நீ முட்டாள் போல ஒன்றும் தெரியாதவன் போல இருக்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா அதுதான் புத்திசாலித்தனம். எதுவும் தெரியாமல் என்னன்னு கேட்கக்கூடிய ஆளாக நீ இருக்கும்போது நீ தப்பையே செஞ்சாலும் உன்னை மறந்து மன்னிக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்களின் மனசு இருக்கும். ஆனால் நீ புத்திசாலி திறமைசாலின்னு வெளியே தெரிஞ்சா அதை யாரும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க, நீ வெற்றி பெறதை ஒத்துக்கவும் மாட்டாங்க. அதனால தான் புத்திசாலியாக இருந்தாலும் கூட அதை வெளியே காட்டிக்காம உன் செயல்களில் காட்டுன்னு சொல்கிறேன். எந்த விஷயத்தையும் மறுபடியும் மறுபடியும் யோசிச்சு குழப்பம் அடையாதே. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சுட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது அதை வெறும் செய்தியாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் அவங்க வீட்டில் அப்படி நடந்துச்சான், இவங்க இப்படி செஞ்சுட்டாங்களான்னு சாதாரண கதையாக பேசக்கூடிய மனிதர்கள் அவங்கவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் இந்த உலகமே அழிஞ்சது போல உணர்வதும் அப்படி பேசுவதும் எப்படி சரியாக இருக்கும்? வாழ்க்கைங்கிறது அன்பும் உண்மையும் நிறைஞ்சதாக இருக்கணும். தேவையில்லாத கோபமும் பேராசையும் எதிர்பார்ப்பும் நிறைஞ்சதாகவே இருக்கக்கூடாது. எப்போவும் வாழ்க்கையில் என்ன கிடைச்சாலும் சரின்னு ஏற்றுக்கிட்டு நீ உண்மையாக மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிக்கிறியோ அப்போதே உன் வாழ்க்கைங்கிறது உனக்கு மன நிறைவை தருவதாக மாறிவிடும் என் செல்லமே. உன்னை காயப்படுத்த பல பேர் இருந்தாலும் உன் காயத்துக்கு மருந்து போடவும் சில பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களால் தான் நீ இன்னும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து போய்கிட்டு இருக்க. உண்மைதானே? அப்படி உனக்காக நல்லது செய்கிறவங்களும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் எப்போவுமே உன்னை விட்டு பிரியாத அளவுக்கு அவர்களுடன் ஒரு தொடர்பை வச்சுக்கோ. அவங்க உன் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், உன்னுடைய நட்பாக இருக்கலாம், உனக்கான உறவுகளாக இருக்கலாம். எந்த மனிதர் உனக்கு நல்லது நினைக்கிறாரோ, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஒருபோதும் எந்த காரணத்துக்காகவும் அவர்களை விட்டுவிடாதே என் செல்லமே. நீ சந்தோஷப்படும்போது சந்தோஷப்படுறவங்களும் நீ கவலைப்படும் போது வருத்தப்படுபவர்களும் இந்த பூமியில் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க யார் என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சு அவங்கள உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டினா எந்த காலத்திலும் உனக்கு துன்பம் வருவதற்கு அவர்கள் அனுமதிக்கவே மாட்டார்கள். உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சனே, எல்லார்கிட்டையும் பேசி சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்தனே, இப்போது தனிமையே போதும்னு சொல்கிற அளவுக்கு எல்லார்கிட்டையும் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி இருக்கிறது எனக்கு தெரியும். பேச்சை குறைச்சிக்கிட்ட, எல்லார்கிட்டையும் பழகிறதையும் குறைச்சிக்கிட்ட. ஆனாலும் இந்த தனிமை உனக்கு சுகமானதா சந்தோஷமானதாக இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் அதை வேணாம்னு விட்டுடவும் முடியாமல் வேறு வழி இல்லாமல் நீ வாழ்க்கையை வாழ்வதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். விருப்பமே இல்லாமல் உன்னை பற்றி நல்லதே நினைக்காத 100 பேருக்கு பக்கத்தில் நீ இருப்பதை விட உன்னை விரும்பக்கூடிய, உன்னை மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு மனிதர் உன் பக்கத்தில் இருந்தாலே போதும். அது கூட உன் தனிமையை இனிமையானதாக மாற்றிவிடும் என் செல்லமே. தனிமைங்கிறது ஒருபோதும் சோகம்னு நினைக்காத. அது ஏதோ ஒரு வகையில் உனக்கு சுகமானதாகத்தான் இருக்கும். ஏன்னா தனிமையில் இருக்கும்போது மட்டும்தான் நீ எல்லா விஷயங்களையும் யோசித்து தெளிவை பெற முடியும். தனிமை கிடைக்கும்போது நீ என்ன செய்யணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, இனி என்ன செய்யலான்ற விஷயங்களை யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி தான் இனிமேல் செய்யணும், இவர்களை இப்படி தான் கையாள வேண்டும், இதை இப்படி தான் எதிர்கொள்ளணுன்ற பக்குவத்தை வளர்த்துக்கோ. அறிவுத்தனங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நாங்கிறதும் வேற ஒன்றும் இல்லை, இந்த பிரபஞ்சங்கிறது வேற ஒன்றும் இல்லை என் செல்லமே. அறிவும் புத்திசாலித்தனமும் நீயும் இந்த பிரபஞ்சமும் எல்லாமே ஒன்றுதான் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஒன்றுக்குள்ள ஒன்று சம்மந்தப்பட்டதாக, ஒன்றோட ஒன்று பிணைந்ததாகத்தான் இருக்கு. அதாவது நீ புத்திசாலித்தனமாக அறிவாளித்தனமாக எந்த செயல்களை செஞ்சாலும் இந்த பிரபஞ்சம் அதற்குரிய பலனை உனக்கு கிடைக்கும். அப்படிதான் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உனக்கானதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்போவுமே உன்னால் முடிஞ்ச நல்ல செயல்களை நீ செய்யும்போது இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உனக்கான புண்ணியத்தை அதிகப்படுத்தி உன் ஆசைகளையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன். பேச்சில் பெரிய ஆளாக இருக்கிறவங்களும், நல்லா அழகாக பேசுகிறவங்களும்,
பெருந்தன்மையை வெளிப்படுத்தி வரும் செயல்ல எப்போதுமே சுயநலவாதியா தான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய சுயநல மனிதர்களாகத்தான் இருக்காங்க. பேச்சு ஒரு மாதிரியும் செயல் ஒரு மாதிரியும் தானே இந்த காலத்து கலியுக மனிதர்களுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய பேச்சில் நீ எப்படி அன்பையும் கருணையும் பாசத்தையும் வெளிப்படுத்துறியோ அதுதான் உன்னுடைய செயல்களையும் இருக்கணும். பேச்சு பெருசா எல்லாருக்கும் உதவி செய்யணும், தாராள மனப்பான்மையோடு இருக்கணும், மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுடாம உன் செயல்கள்லையும் அந்த அன்பும் இரக்கமும் பாசமும் பக்குவமும் இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சினா அதுக்கு வேற எதுவுமே பெருசாக தேவையில்லை. ஏன் மேலே முழுமையான நம்பிக்கை வை. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடம் தூய்மையான அன்பு வை. அதே போல் எதை செஞ்சால் ஜெயிக்க முடியுன்ற வித்தையை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை மட்டும் செஞ்சினா போதும் என் செல்லமே. நீ அழுகுவதற்கு உனக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் வேற வழி இல்லாமல் சில சமயங்களில் யாராவது எதையாவது சொல்லும்போது சிரிக்கத்தானே செய்கிறாய். அப்படிதான் நீ அழுகுவதற்கு எத்தனை காரணங்கள் இருந்தாலும் நீ புன்னகைப்பதற்கும் நான் பல காரணங்களை இந்த வாழ்க்கையில் விட்டு வச்சிருக்கேன். சிரிக்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிக்கனமாக வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்காம சிரிச்சிடு என் செல்லமே. நீ சிரிக்கும்போது உன் முகம் மட்டும் அழகு சேர்க்கக்கூடியதல்ல, உன் உடலும் கூட அழகு சேர்க்கக்கூடியதாக மாறுது. சிரிக்கும்போது உன் உடலும் முகமும் அதில் இருக்கும் நரம்புகளும் எத்தனையோ உணர்வுகளும் எத்தனையோ விஷயங்களும் உன் உடம்புல மாறுபடுது. அதன் மூலமா உனக்கு ஆரோக்கியம் கிடைக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ புன்னகைப்பதின் மூலமாக உன் உடல் பொன்னானதாக மாறுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே எல்லா சூழ்நிலைகளிலும் சிரிக்க கற்றுக்கோ. சிரித்து சமாளிக்க கற்றுக்கோ. உனக்காக ஒருத்தர் நேரம் ஒதுக்கலைனா அவர் உன்னை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு உணர்ந்து நீயாகவே அவர்களை விட்டு விலகி நின்றுவிடு. எல்லாரும் வேணும் எல்லாரும் வேணும்னு நீ எல்லாருக்காகவும் போய் நின்னதெல்லாம் போதும். இனிமே யார் உனக்காக யோசிக்கிறாங்களோ உனக்காக நேரம் ஒதுக்குறாங்களோ அவர்களிடம் மட்டும் நீ பேசினா போதுமே செல்லமே. ஏன்னா இந்த உலகத்தில் முட்டாள்தனத்தால் ஏமாந்து போனவங்களை விட இரக்க குணத்தாலும் அன்பு காட்டியும் ஏமாந்து போனவங்க தான் அதிகம். நீயும் உன்னுடைய அன்பால் ஏமாந்து போய் முட்டாளாக ஆகிவிடக்கூடாதுன்றதுக்காக தான் அன்பை அளவோடு வச்சுக்கோ. எல்லார் மீதும் அன்பு செலுத்தாமல் யார் அந்த அன்புக்கு உரியவர்கள், யார் உன்னுடைய அன்புக்கு தகுதியானவர்கள்னு தெரிஞ்சு வைக்க சொல்கிறேன். இந்த உலகத்தில் பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் இந்த பூமியில் நீதானே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அமைதியாக இருக்கிறவங்க எல்லாருமே விவரம் தெரியாதவங்களோ பயந்தவங்களோ கிடையாது. எல்லாத்தையும் அனுசரிக்க தெரிஞ்சவங்க. நீயும் எல்லாத்தையும் சமாளிக்கவும் அனுசரிக்கவும் கற்றுக்கோ. நீ மகிழ்ச்சியாக வாழ்வதுக்கு நீ பெருசாக எதுவும் கஷ்டப்பட வேணாம். என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும், வர்றது வரட்டும், போகிறது போகட்டும்னு விட்டு போனதெல்லாம் விட்டு ஒளியட்டும்னு நிம்மதியாக இருந்தாலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதை விட்டுட்டு உன்னை விட்டு போனதையெல்லாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி தவிக்கிறதும் இல்லாததுக்காகவே ஆசைப்பட்டு காத்திருப்பதும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தராதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. உனக்கு தேவையானது என்ன, நீ ஆசைப்படுறது என்னன்னு தெரிஞ்ச உன் அம்மா வராகி உன் ஆசைகளையெல்லாம் கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நிறைவேற்றுவேன்.